எனக்கு தெய்வமே கஸ்டமர் தான், அதுக்கு அடுத்து தான் கடவுள். டார்கெட் பண்ணுறவங்க தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்ஷன் இருந்தது, தாட் இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஒரு 1 hour 1.5 hourல இதே சார்ஜ் பண்ணிட்டாங்களே, அப்போ நம்ம இதையே நம்ம தொழிலை எடுத்து பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் ரிலேட்டிவே ஒரு சில பேர் என்ன ஸ்கூல்ல உள்ள பசங்களுக்கு இப்படி எல்லாம் ஹேர் கட் பண்றீங்க வைக்கிறீங்கன்னு பசங்க சொல்றாங்க, நாங்க பண்றோம் மேடம், நாங்க என்ன செய்ய முடியும்? ஹேர் கட்டிங் இஸ் a not work, it is an art. இது வந்து ஒரு வேலையா பார்க்க கூடாது, இது ஒரு கலை, அதை நேசிச்சு பண்ணணும். नजरिया लागे नहीं कहीं ओ வணக்கம், என் பேர் கார்த்திக், சந்தோஷ் சலூன் உரிமையாளர். 2000 வந்து ஆரம்பித்தேன். முதல் ஸ்டேட் பேங்க் கடை வச்சுருந்தேன். அப்போது இருந்துட்டு ஒரு 8 வருஷம் கழித்து மறுபடியும் ஃபாரின் போயிட்டேன், சிங்கப்பூர் போயிட்டு மறுபடியும் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பங்களாத்தூரில் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2007 ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு என்னன்னா 20 years. எனக்கு தெய்வமே கஸ்டமர் தான், அதுக்கு அடுத்து தான் கடவுள். அவங்க ஆதரவு இல்லைன்னா நான் இந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருக்க முடியாது. இப்போ வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குற ஒரே விஷயம்னா கஸ்டமர் தான். அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 2வது விஷயம் என்னன்னா, சலூன் ஷாப்பு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஹேர் கட் பண்ணுறவங்க தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்ஷன் இருந்தது, தாட் இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. கார்பரேட் கம்பெனி இது கையில் எடுத்துட்டாங்க. கடை பேர் வந்து சந்தோஷ் சலூன் தானே? ஆமாம். உங்க பேரு கார்த்திக். அந்த கடை பேருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குல்ல? கடை பேருக்கு பின்னாடி ஸ்டோரினா எப்படி சொல்றதுன்னா, நான் பேரு சூஸ் பண்ற நேரத்துல சந்தோஷ் சுப்ரமணியன்ற படம் வந்துச்சு. அப்ப பார்த்தோம்னா அந்த படமும் நல்லா ரீச் ஆச்சு, நம்ம பேரும் நல்லா ரீச் ஆகுன்னு சந்தோஷ் அழகு நிலையம். இருந்தாலும் அந்த கடை வைக்கிறதுக்கு முன்னாடி இதே பேர்ல சந்தோஷ் மொபைல்னு ஒண்ணு இருந்தது. நான் என்ன பண்றேன், சந்தோஷ்ன்ற பேரு ஆல்ரெடி வச்சிருக்கோம், நம்மளும் சூஸ் பண்ணது இதுதான். அப்போ மொபைலை மட்டும் லைட்டா டேக் பண்ணி பெயிண்ட் வச்சு கிளீன் பண்ணிட்டு அழகு நிலையம்னு மாத்திட்டேன். சந்தோஷுக்கு வாங்க, சந்தோஷமா போங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு விளையாட்டுக்கு நான் வச்சேன். அது கடைசியில உண்மையில இவ்வளவு பெரிய ரீச் ஆகணும் எனக்கும் தெரியாது. முதல்ல வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கடை, ஒரு அண்ணன், தெரிஞ்ச அண்ணன் கடையில இதே ரோட்ல உள்ள கடை வச்சிருந்தாங்க. அவங்க இப்ப இல்ல, அவங்க இதாயிட்டாங்க. அவங்க கடையில போய் உட்காந்து ஹேர் கட் பண்ணா உட்காந்துருக்கேன். அப்போ ஒவ்வொரு ஆளா சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு 2 பேருக்கு சர்வீஸ் பண்ணா, நம்ம ஸ்கூல் லீவ்ல வந்து நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்தேன். சும்மா அந்த ஒரு கடையில போய் ஒரு வேலை பார்க்க செய்ய, ஒரு செப்பல் கடையில வேலை பார்த்தேன். அதே மாதிரி ஒரு போல்டு நட்டு தயார் பண்ற கடையில வேலை பார்த்தேன். அப்படியெல்லாம் வேலை பார்க்கும்போது என்னடா நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்க்கோம், இவ்வளவு அமௌண்ட் தான் பண்றாங்க, இந்த அண்ணன் ஒரு 1 hour 1.5 hourல இதே சார்ஜ் பண்ணிட்டாங்களே, அப்போ நம்ம இதையே நம்ம தொழிலை எடுத்து பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சேன். எங்க ரிலேட்டிவே ஒரு சில பேர் என்னடா இதை போய் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க. எனக்கு பிடிச்சிருந்ததான் நான் பண்ண முடியும், அவங்களுக்காண்டி எனக்கு வயிறு போயிச்சா நான் சாட முடியும். அது மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் லைஃபை கொண்டு போகணும். பிடிச்சு பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்தாங்க. இப்ப பார்த்தா ஒரு சில ரிலேட்டிவ் அதே பிசினஸே தொழிலே பிசினஸ் ஆகிட்டாங்க. நான் அப்பதான் நினைச்சேன், இப்ப போய் நான் அவங்கள போய் கேட்க முடியுமா? இப்போ நான் ஆரம்பிச்சு 25 years கணக்கு வந்துருச்சு, சில்வர் ஜூப்ளியா கொண்டாடலாம். எனக்கு அது இல்லை, என் கஸ்டமர் தான் எனக்கு முக்கியம். அவங்க என்னைய லைக் பண்ணி இன்ன வரைக்கும் ரன் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் கொடுக்காங்களா, அதே பெரிய விஷயம். அந்த கஸ்டமருக்கு தான் அந்த புண்ணியம், நன்றி எல்லாமே அவங்களுக்கே சேரட்டும். உங்களுக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த தொழில.
இந்த நீங்க சொன்ன மாதிரி தொழிலை வந்து கத்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தொழிலை கத்துக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்க? என்ன முயற்சி பண்ணனா, இப்ப எங்க ஃபேமிலி, அதாவது எப்படி சொன்னா, எங்க அப்பா எங்க தாத்தா அந்த மாதிரி உள்ள ப்ரொசீஜர்ல வந்து ஜெனரேஷன்ல இருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். எங்க வீட்டுல வந்து யாருமே வந்து விவசாயம் அந்த மாதிரி இருப்பாங்க. எங்க அப்பா கொஞ்ச நாள் தொழில் பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பிசினஸை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க தொழில. இப்போ உள்ள ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி இப்போ உள்ள பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால எந்த இதுமே கொஞ்சம் அட்வான்ஸா போய் இன்ஸ்டிடியூட்ல போய் கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகி இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து நம்ம கத்துக்கிட்டோம்னா ஈஸியா நமக்கு கேப்சர் ஆகும். நீங்க கத்துக்கிறதுக்கு ஃபாரின் எங்கேயோ போறீங்கன்னு ஒரு தடவை ஷேர் பண்ணிருந்தீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியாவும் போயிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் இந்த தொழில் கத்துக்கிட்டதுன்னா கேரளால. முதல்ல அப்ப கேரளால கத்துக்க ஆரம்பிச்சீங்க, அதுக்கு அடுத்து ஃபாரின்ங்கிறது எதுக்கு யோசிச்சீங்க? எப்படி சொல்றதுன்னா, இப்போ இங்க வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல வெட்டுறோம், கொஞ்சம் மாடலிங் ஃபாரின் ட்ரிப்புன்னு சொல்லி நம்ம போயிட்டு வந்தா, ட்ரிப்பு இல்ல ஒரு ஜாபுக்காண்டி போனோம்னா அங்க வந்து இன்ஸ்டிடியூட்லயே கத்து கொடுத்தாங்க. ஒரு 56,000 ரூபாய் கட்டி நான் படிச்சேன் இந்த வேலையை. அப்படிங்கிறப்போ நம்ம ₹1 காசுனாலும் ஒவ்வொரு நாளும் யோசிச்சேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு அமௌண்ட் நம்ம கட்டியிருக்கோம், அந்த தொழிலை சீக்கிரம் கத்துக்கணும். இந்த ஒரு மென்டல் தாட்லயே வந்து நான் ஒரே என்ன மைண்ட் தாட்ல வந்து நான் செஞ்ச விஷயம் தான், சீக்கிரம் கத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு போயிடணும் அப்படின்ற விஷயத்த சீக்கிரமா கத்துக்கிட்டோம்னா நான் வந்தேன், நான் பாட்டுக்கு கடையை போட்டு அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க வந்து எல்லாரும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ரீசன் வந்து பணம் நம்ம கையில இல்லையா அப்படிங்கிறது. இப்ப நீங்க வந்து ஒரு முயற்சியா ஒரு இது படிக்கிறதுக்காண்டி 56,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த கோர்ஸை படிச்சீங்க. அப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கழிச்சு அப்படின்னா அதோட வேல்யூ ஒரு 2 lakhs இருக்குமா? வரும். ஆனா நான் அந்த டயத்துல கோச்சிங் போகும்போது எப்படின்னா, அந்த கோச்சிங் குடுக்கறாங்களே அவங்க ஷாப்லயே நான் சர்வீஸும் பண்ணிக்கிட்டே அந்த காசையும் நான் கட்டிக்கிட்டே நான் வேலை படிச்சேன். அவங்க அந்த வேலையை கத்துக்கிற போது என்னன்னா, அவங்க ஷாப்ல நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே நான் அந்த வேலையை பார்த்தேன். அப்படிங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சர்வீஸும் முடிச்சுக்கிறேன், அவங்க ஷாப்ல உள்ள அந்த ட்ரிக்கையும் நான் கத்துக்கிறேன். அந்த இன்ஸ்டிடியூட் நடத்துற அந்த சார் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, தம்பி உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோ, தேவையில்லாத நீ விட்டுரு. எந்த கொஸ்டின் நமக்கு தெரியுமோ அதை எழுதணும், தெரியாத விஷயத்த அப்புறமா எழுதுங்க. அப்படி ஆரம்பிக்க போறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா முதல் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மிடில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் ப்ரொசீஜர் படி இதை கையில எடுத்தேன். ஆனா இப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குறைஞ்சது வேணும். அதனால இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கீமே நிறைய சொல்றேன். எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க அதை நேசிங்க. முடிவெட்டுற கடை, சலூன் கடை அப்படின்ற தாட்லாம் இப்ப போயிடுச்சு. இப்ப என்னன்னா பியூட்டிஷியன் அதுக்கு வச்ச பேரு. ஆனா இது வந்து பிசினஸா கொண்டு போகாம கொஞ்சம் ஹைஜீனிக்கா கொண்டு போகணும்ன்ற ஒரு இதை வந்து கோயில்பட்டிக்கு வந்திருக்காங்க. ஆனா சென்னையில என்ன யூஸ் பண்றாங்களோ அதை விட காஸ்ட்லி மெட்டீரியல் கோயில்பட்டியில யூஸ் பண்றாங்க. அது பாதி பேருக்கு இன்னும் தெரியாது. இங்க இருந்தே வந்து விருதுநகர் போறாங்க, மதுரைக்கு போறாங்க, தூத்துக்குடிக்கு போறாங்க, எல்லா ஊர்லயும் ஹேர் கட் பண்றாங்க. இப்ப அதே சர்வீஸ் கோயில்பட்டியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு கோயில்பட்டி நல்ல ரீச்சபிள் ஆகுது, மக்களும் அந்த அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இது எப்படி சொல்லணும்னா, பிசினஸா வந்து பாருங்க. அதே நேரம் கார்பரேட் கம்பெனி இருந்தாலும் நீங்க உங்க வேலையை கரெக்டா செஞ்சிருங்க. கார்பரேட் கம்பெனி எத்தனை கம்பெனி வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எல்லாம் கார்பரேட் கம்பெனி இருக்கத்தானே செஞ்சிச்சு, இப்பயும் இருந்துச்சு. உங்க வேலையை நீங்க கரெக்டா பாத்துட்டாலே போதும். என்னைக்குமே வந்து நம்மளோட சாப்பாடு என்னன்னு சொல்லி அதை கரெக்டா மென்னு சாப்பிட்டோம்னா டயபிட்டிஸ் ஆகும், கரெக்டான ஜீரண சக்தி கொண்டு வரும். அடுத்தவங்க வேலையை பார்த்தோம்னா உங்க சாப்பாடு இதாயிரும். அதனால எல்லாம் பசங்க சொல்லுவாங்க, ஸ்கூல்ல இருந்து வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன ஸ்கூல்ல உள்ள பசங்களுக்கு இப்படி எல்லாம் ஹேர் கட் பண்றீங்க வைக்கிறீங்க. பசங்க சொல்றாங்க, நாங்க பண்றோம் மேடம், நாங்க என்ன செய்ய முடியும். இங்கேயும் அதே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சாரே கூட்டு வருவாங்க, மேடம் கூட்டு வந்து எனக்கு வந்து சொல்லுவாங்க, என்ன இப்படி எல்லாம் பண்ணா நாங்க உங்களால கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். மேடம் வாங்க, என் கடையில அவன் சொல்ற அந்த தம்பி சொல்ற மாதிரி நான் சர்வீஸ் பண்ணலன்னா வேற கடைக்கு போயிருவாங்க. அவங்களும் அதே தான் பண்றாங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு கடைக்கா போறதை விட அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு நீங்க இப்படி சொல்லலாம் வைக்கலாம். ஆனா இப்ப உள்ள பசங்க என்னன்னா ட்ரெண்டிங்கா இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்ட என்ன சஜஷன் சொல்றாங்க, நாங்க கரெக்டா தானே படிக்கோம், ஹேர் ஸ்டைலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்காங்க. அதனால வந்து எங்களோட ஒர்க்ல நாங்க கரெக்டா இருக்கோம். அவங்க இப்படி பண்ண வேண்டாம். இப்ப ஒன்னும் வேண்டாம், ஒரு ஆபீஸ் ஒர்க்கு போறாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கு, அங்க போய் 2 லைன் போட்டுட்டு
2 கோடு 2 கலரிங்லாம் அடிச்சு போனா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆவானா? ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல போகும்போது ப்ரொஃபஷனலா போறாங்க. பார்க்க யூனிக்கா இருக்கணும், மத்தவங்க கூட நான் நீட்டா தெரியணும். அப்ப மட்டும் அந்த செக்ஷன் இருக்கேன். காரணம் என்ன? ஒரு ஜாப் கிடைக்கும், ஒரு ஸ்டாண்டர்டான ஒர்க் கிடைக்கும். அடுத்து நம்ம ஏதாவது ஒரு நம்ம ஃபீல்டுல கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஒரு லைஃபை செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். அப்போ வாழ்க்கைக்கு தேவையானது என்னன்னு அவனே மெச்சூர் வரும்போது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. இது நாங்க போய் ப்ரெஷர் பண்ணி சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்லை. அது அவங்களா பர்சனல் விஷயம். எங்க விஷயத்துல நாங்க கரெக்டா இருக்கோம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். பியூட்டி அட்ராக்ட் த ஐ பட் பர்சனாலிட்டி கேப்சூர் த ஹார்ட். அதோட மீனிங் என்னன்னா, அழகுன்றது கண்ணுக்கு மட்டும்தான், ஆனா பர்சனாலிட்டின்றது ஹார்ட் வரைக்கும் போய் டச் ஆகும் அப்படின்ற விஷயம். அந்த ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு ஒருத்தங்க படிச்சு முடிச்சுட்டு எந்த தொழிலா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தொழில் பிடிக்குது, அதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வருது, இதுல நம்ம ஜெயிச்சிருவோமா தோத்துருவோமான்னு. அவங்களுக்கு அவங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? எப்படி சொல்றதுன்னா, எதுவுமே இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஹில்ஸ் ஏரியாவே இருக்கு. கீழ இருந்து பாத்துக்கிட்டே நம்ம அந்த மலையோட உயரத்தை அளக்க கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா தன்னை போல எல்லாமே நம்ம ரீச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். எதையுமே வந்துகிட்டு நம்ம கீழே இருந்துகிட்டே அங்க போயிடலாம்னா ரீச் பண்ண இடத்த சேர சொல்லுவாங்கல்ல, விதைச்சா விதையா வருவோம், இல்லையா உரமா போயிருவோம். முளைச்சா மரம் இல்ல உரம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கல. நீங்க கத்துக்கலாம்னு கரமேல நின்றுட்டே இருந்தா கத்துக்கிற முடியாது. உள்ள குதிச்சு பார்த்தா தெரியுது ஆழமா இல்ல கால் முட்டி வரைக்கும் இருக்கான்னு தெரியாது. இல்ல வெளித்தோரணையை பார்த்து நம்ம முடிவு பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா முயற்சி செய்யுங்க. எதுவா இருந்தாலும் சரி சக்சஸ். இந்த முயற்சி பண்ணாமே இருக்கிறவங்க தான் அதெல்லாம் போய் ஏன் செஞ்சுக்கிட்டு அலையா, அதெல்லாம் போய் ஏன் பண்ணிக்கிட்டு இந்த பழைய காமெடி மாதிரியே பண்றாங்க. உங்களையே நீங்க தனித்துவமா காட்டணும் அப்படின்னா ஒண்ணு பிசினஸ்ல வரணும், இல்லையா எஜுகேஷன் லெவல்ல வரணும், இல்லையா வேற எதுவும் இல்லாட்டாலும் ஸ்போர்ட்ஸ் லெவல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வரணும். எதுவுமே இல்லைன்னா நீங்க பேப்பர்ல எழுதாத பேனா மாதிரிதான், வச்சிருந்தும் வேஸ்ட். நம்ம லைஃப் நாம தான் வாழணும். அதே மாதிரிதான் என்னோட கடையை நான் எவ்வளவு தூரம் அப்டேட் பண்ணணுமோ அதை நான் அப்டேட் பண்றேன். உங்களையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்திலையும். வாழ்க்கை வாழ்வதற்கு. நன்றி.